வணக்கம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொருள் வர வழியை உருவாக்கி அந்த வழி மூலமாக பொருளை ஈட்டின பொருளை பாதுகாத்து அதை எல்லாத்துக்கும் பகுத்து வகுத்து சரியாக கொடுக்கறது தான் ஒரு அரசனோட கடமை திறமை அப்படின்னு அந்த குறள் சொல்லுது. ஆனால் நம்பாளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மது பிரியர்களுக்கு சந்தோஷமான செய்தி, ரெஸ்டோ பார் கொடுக்க போகிறாங்களாமா. ரெஸ்டோ பார்னா என்னென்னா, நீங்கள் இந்த கோவா, பெங்களூரு, நம்ம சென்னையில் கூட நிறைய இடத்துல பார்க்கலாம். சாப்பாடும் அங்கேயே கிடைக்கும், இது மதுபானங்களும் அங்கேயே கிடைக்கும். ஸோ சாப்பாடு, சரக்கு எல்லாம் ஒரு இடத்துல கிடைக்கும். அதனால ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் பார், ரெஸ்டோ பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெஸ்டோ பார் FL2 பர்மிஷனில் ரெஸ்டோ பாரை வந்து சென்னையில், நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களில் தொடங்க போகிறாங்களாமா அரசாங்கம். அதாவது வருமானத்தை ஈட்டுறதுக்கு மதுபானம் தான் ஒரே வழி அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல் இருக்கு. ஏற்கனவே பழைய ஆட்சியில் இந்த டாஸ்மாக் பாரை வந்து அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தாங்க, திமுகவில் தொடர்ந்தாங்க. அதை பற்றி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் எல்லாமே இருந்துச்சு. அது சரியில்லை, தவறான ஒரு செய்கை அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க வந்து அதையே இன்னும் அழகாக வார்னிஷ் பூசி, பாலிஷ் அடித்து, பெயிண்ட் அடித்து உங்களுக்கு ரெஸ்டோ பாராக கொண்டு கொடுக்க போகிறாங்களாமா. இன்னும் நீங்கள் சந்தோஷமாக குடிங்க, அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே வேணாலும் உளுந்து கிடங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க போல் இருக்கு. இது ஒரு சரியான அணுகுமுறையா? இவங்க தான் மாற்றம்னு சொல்லிட்டு வந்தவங்க. எதுலேருந்து மாற்றம்? இது மாற்றம் இல்லையே, இன்னும் ரொம்ப கீழே அதல பாதாளத்தில் நாற்றம் துர்நாட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்குது. ஏற்கனவே குடிக்க வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா அரசாங்கம் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் புதுசாக வந்து இன்னும் அதிகமாக குடிக்க வைக்க போகிறீங்க. நான் உங்களுக்கு சாப்பாடும் வச்சிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன், இங்கேயே வந்து குடிச்சு இங்கேயே விழுந்து கிடக்குன்னு சொல்ல போகிறீங்களா? நீங்களா மாற்றம்? இதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அப்படி நினைக்கலையே, நானும் நினைக்கல, யாருமே அப்படி நினைக்கல. இந்த மாற்றத்துக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு மாற்றம் நம்பி ஓட்டு போட்டவங்க தன்னைத்தானே நொந்துக்கணும். அவ்வளோதான். நன்றி.